Hi friends, welcome to our channel. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்னைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் எக்ஸ்பீரியோட ப்ரெடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போட்டுருங்க. இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இப்போ தீபாவளி அன்றைக்கி ஒரு 1 ஹவர் ட்ரேட் இருந்தது. கரெக்டாக பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி இல்லை, நம்மளுக்கு முந்தா நேற்று, அதாவது 21 வந்து ட்ரேட் நடந்தது. 21ஆந்தேதி பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ட்ரேடிங் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ட்ரேட் நடந்தது. அந்த 1 ஹவர் ட்ரேடில் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து முடியும் போது பார்த்திங்கன்னா 25,833 மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ? 25,833 மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஆஸ் பர் இதுபடி பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி ஆல் டைம் ஹை நியர்பை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு, அதாவது கிஃப்ட் நிஃப்டியில் அதிகமாக இருந்தாலும் நம்ம ரெசிஸ்டன் என்ன, அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது நியர்பை 26,000 நம்மளுக்கு ஒரு இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 26,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்தும் இப்போதைக்கு பாசிட்டிவ் க்ளோசிங்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 26,000 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 26,200 அந்த லெவல் வரைக்கும், அதாவது 200 மீன்ஸ் என்னென்னா ஆல் டைம் ஹையான அந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு, அதாவது ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 26,200 ப்ளஸ், அதாவது 26,222 அந்த சம்திங் அது வரும். ஸோ அது நியர்பை போகிறதுக்கான சான்சஸ் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது நம்ம மார்க்கெட் மேலே போனாலும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கான சான்சஸும் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து, ஏன்னா நியர்பை ஆல் டைம் ஹை வரும்போது எப்பயுமே கொஞ்சம் பார்த்து தான் நம்ம மேலே போயிட்டே இருக்குன்னு பையும் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரேடிங் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 24,800 நம்மளுக்கு குரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு கீழே இறங்கலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 25,700 லெவல் வரைக்கும், அதாவது 695,700 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் லெவல். ஸோ சப்போர்ட் லெவலும் நான் இன்றைய மார்க்கெட்டுங்க மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,800 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,695 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் பர் குளோபல் மார்க்கெட் ஆழ்ந்த இது பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு திரும்பியும் சொல்கிறேன், ஒரு கேப் அப்கான ஓப்பனிங் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 26,000 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,800 குரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதாவது நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கும் பட்சத்தில் சென்செக்ஸும் அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும். ஸோ சென்செக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட 200-300 பாயிண்ட் ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்தா சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 600-700 பாயிண்ட் வரைக்கும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 84,800 லெவல் நம்மளுக்கு இமிடியேட், அதாவது இன்றைக்கி எக்ஸ்பைரி மார்க்கெட்டில் 84,800 நம்மளுக்கு க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த ஏரியா நம்மளுக்கு
க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 85,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி அதாவது சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில் நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலாக பார்க்க வேண்டிய லெவலு. ஸோ இதுவும் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்தேன்னா இன்றைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 84,800 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 85,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நம்ம சென்செக்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதாவது ஹை போகும் பட்சத்தில் நீங்கள் அந்த இடம் ரெசிஸ்டண்ட்டையும் இன்கேஸ் 85,400 பிரேக் ஆகி மேலே போகும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 84,800 வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து சென்செக்ஸில் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் என்னன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் என்னன்னு சொல்லிட்டேன். சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் நம்மளுக்கு வரும். அதாவது 84,000 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு 84,000 கூட கிடையாது. இந்த ஏரியா அதாவது 84,100 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 83,600 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 600 600 இந்த கேண்டலோட பாட்டம் வரைக்கும் 650 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஏரியா இருக்குது. பட் இதெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம்லாம் இறங்குமான்னு எனக்கு டவுட்டு தான். பட் டோட்டலாகவே மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல புல்லிஷாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை உடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 84,100 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 83,650 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 650. ஸோ இந்த லெவலும் அதாவது மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 84,800 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 84,100 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க. அதாவது இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.